கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பயப்படாதுங்க. நல்லது நடக்கும். இன்றைக்கே நடக்கும். இன்று நடக்கும். அதிசயங்களை பார்க்க போகிறீங்க. உங்களால் முடியாதது ஏசப்பானால முடியும். உங்களால் செய்து முடியாத காரியத்தை ஆண்டு செய்து முடிப்பார். சரியா? இந்த ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 9:7. யோபு 9:7. ஒரு சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும். கட்டளையிட உதிக்காதிருக்கும். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு கட்டளையிட உதிக்காதிருக்கும். ஆண்டவர் சூரியனை பார்த்து உதிக்காதுன்னு கட்டளையிட்டா உதிக்காது. யோசுவா நாட்களில் யுத்தம் நடக்குது. ஆயிலோன் பள்ளத்தாக்கில் அந்த யுத்தம் நடக்கும்போது யோசுவா அதாவது சூரியனை சந்திரனை பார்த்து நீங்கள் அந்த ஆயிலோன் பள்ளத்தாக்கில் தரித்து நில்லுங்கன்னு சொல்கிறார். அந்த வார்த்தையை ஆண்டவர் அங்கீகரித்து ஆண்டவர் சூரியனை சந்திரன் அங்கே நிற்க வச்சார். யுத்தத்தில் ஜெயம் உண்டாச்சு யோசுவாவுக்கு. சூரியன் சந்திரன் வெளிச்சத்தில் யுத்தம் நடப்பிக்கப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கு. யோசுவா 10 அதிகாரம் நினைக்கிறேன். ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு ஆண்டவர் இப்படி செய்த ஒரு நாள், அதற்கு ஒத்த நாள், அதற்கு முந்தியும் பிந்தியில்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் சூரியனும் சந்திரனையுமே நிறுத்தினார். அப்படியே நிறுத்தி வச்சார். நம்ம ஆண்டவர் காற்றும் கடலையுமே அமைதிப்படுத்தினவர். கடலை அப்படி அமைதியாக சொன்னால் அமைதியில் ஆயிற்று. அவர் கட்டளையிட எல்லாமே கீழ்ப்படியும். எல்லாமே அப்படி இருக்கும். ஒதுக்காது இருக்குமா? உங்கள் வாழ்க்கையில் எதிராக இருக்கிற சக்திகளை பார்த்து ஆண்டவர் அப்படி இருந்துடும். அமைதியாயிருந்தா அமைதியாயிரும். சரியா? ஒரு பெரிய எதிர்காற்று வீசுதா, ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கு எதிராக நிற்குதா, இதில் என்ன செய்வேன்னு தெரியாமல் கலங்கி கொண்டு நிற்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நம்புங்க. அவரை விசுவாசிங்க. அவர் நோக்கி கூப்பிடுங்க. அவர் கட்டளையிடுவார். சூரியனை பார்த்து உதிக்காத இருன்னு சொல்லி கட்டளையிட்டோன்னே அது உதிக்காமல் இருக்குதாமே. அப்படின்னா உங்களுக்கு எதிரான பிரச்சனையை பார்த்து அவ்வளோதான் அங்கே அமைதியாக இருன்னு சொன்ன அமைதியாகாதான். கண்டிப்பாக முடிவு வரப்போகுது. ஏசப்பா கட்டளையிட போகிறார். அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல அப்படியே ஆகும். சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிருபைக்காக நன்றி. சூரியனை கட்டளையிட்டு உதிக்காதிருக்க பண்ணுகிற தேவன், உடைய பிள்ளைகளுக்கு எதிராய் செயல்படுகிற அத்தனை கிரியைகளையும் நேர் ஒன்னில்லாமல் மாற்றி போடுங்க. அதிசயம் செய்யும். உடைய கட்டளை புறப்படட்டும். உடைய அதிகாரமுள்ள வார்த்தை வெளிப்படட்டும். நீர் அதிசயங்களை செய்கிறேன். நன்றி. இப்பொழுது தேவனே, வியாதிப்பட்டவர்கள் சுகமாக்கப்படட்டும். பிசாசின் பிடியில் இருக்கிற மக்கள் விடுதலையாக்கப்படட்டும். பயத்தில் இருக்கிறவங்களை விடுதலையாக்கியறலும். ஆண்டவரே, குறிப்பாய் பிறந்த நாளை இன்றி காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. வியாதி படுக்கையில் இருக்கிறவங்களை நடக்க பண்ணுங்க. மருத்துவம் லாபத்தில் இருக்கிறவங்களை சுகமாக்குங்க. கடன் பாரத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்குங்க. தற்கொலை இனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களை விடுதலையாக்கிருங்க. கர்த்தர் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீர் அப்படி செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.